நான் அந்த டைம்ல தான் சொன்னேன்ல, சென்னை சேர்ந்த ஒரு நண்பர் மூலியமா அவரு கான்டாக்ட் பண்ணி சொன்னேன். அந்த டைம்ல தான் அவர் ஹோப்ல இருக்கிறவர் வந்து மெசேஜ் பண்ணாரு. சரி நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தம்பியை கூப்பிட்டு விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப டேஞ்சரானதுடா, இதுக்கு வந்து அமைப்புங்களே உதவிக்கு வரமாட்டாங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ மோசமானது, நம்மளால இங்கெல்லாம் தப்பிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு அவனுங்க வந்து லோனுக்கு கூப்பிட்டானுங்கன்னா நம்ம அங்கே போவோம்னா நேராக இந்தியன் கான்சுலேட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லிட்டு இந்த தம்பி கணேஷ் இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து நான் அடுத்த நாள் தான் சொன்னேன். ஏன்னா இவனை வந்து கூட்டிட்டு போன வந்து தனசேகர் பேர்லையும் லோன் போட்டிருக்கானுங்க. தனசேகர் ரொம்ப விசுவாசமா அங்கே இருக்கான். எவ்வளோ வருஷமா இருக்காரு அவங்கெல்லாம் போய் 4 மாசம் தான் ஆச்சு இந்த குரூப்புக்குள்ள போய். இல்ல இந்த மொத்த குரூப்புமே 9 பேர் இருக்காங்கல்ல, இந்த 9 பேருமே இந்த ஏஜென்ட் ராஜா மூலியமா தான் போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே போய் அப்ப 4 மாசம் தான் ஆயிடுச்சு, ஜூன் மாசம் தான். சரிங்களா? அந்த டைம்ல எங்களை லோன் ப்ராசஸ்க்காக இந்த தனசேகர் வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்கன்னு மெசேஜ் பண்ணி சொன்னாப்ல. நாங்க வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுண்ணா, நீங்க வந்து எங்களை வேலைக்குன்னு தானே கூப்பிட்டு வந்தீங்க, சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்னு ஆஃபர் லெட்டர் கொடுத்தீங்க, எம்ப்ளாய்மெண்ட் விசா போட்டு கொடுத்தீங்க, நீங்க வேலை கொடுத்திருந்தீங்கன்னா நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எங்கள் பேரில் வந்து லோன் எடுக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, இது வந்து எங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது, நான் வந்து இதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, தம்பி அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, இது நம்ம வந்து இங்கே வேலைக்கெலாம் வரலாமா, ஓனர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைடா, நானும் இப்போ என் பேர்லையுமே லோன்லாம் எடுத்துருக்காங்களா, நானுமே கையெழுத்து போட்டு கொடுத்துன்னு தானே இருக்கிறேன், அதனால் கவலைப்படாதா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதெல்லாம் இல்லைனா நான் பண்ண மாட்டேன், சரியா, நீ பண்ணுறதுன்னா நீ பண்ணிக்கோ, நான் எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நீ வந்து உண்மையை சொல்லியிருந்தேன்னா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நான் வந்து உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி தான் வர சொன்னேன்னா, நீ என்ன உண்மையை சொல்லி வர சொன்ன, உன் கம்பெனி பேரில் லோன் எடுக்கிறத தானே சொல்லி வர சொன்னேன். அதாவது எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, 1 மாதத்துக்கு அந்த ஆஃபர் லெட்டரில் 26 நாள் தான் இருந்துச்சு. அதை பற்றி நான் கேட்கும் போது அவர் என்கிட்ட என்ன சொன்னாப்லன்னா, தம்பி கம்பெனி பேரில் தான் லோன் எடுக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. கம்பெனி பேர்ல லோனுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற நமக்கு என்ன புரியும், அவன் கம்பெனி அங்கே கம்பெனி நத்தின்னு இருக்கானுங்க, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு வேலைக்கு கூப்பிட்றானுங்க, அந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக அவன் லோன் எடுக்கிறான் போல அப்படின்னு நினச்சி நான் போனேன்.